இதய முரளி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதய முரளி அப்படின்னு சொல்லும்போது, அதில் 2 பேர் அப்படின்றது ஒன்று வருது. இதயம், அப்புறம் வந்து முரளி. முரளி சார் அவருக்காக ஏற்கனவே வந்து அந்த படம் நடித்தார். அந்த படம் வந்து நான் கதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்குமே நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒன் சைட் லவ் அப்படின்றது. லவ் லவ் பண்ணிட்டு லவ் வந்து லவ்வர்கிட்ட சொல்ல முடியாமல் அந்த ஒன் சைட் லவ் அப்படின்றது வந்து அவருடைய தந்தை வந்து கொடுத்துருப்பாரு அந்த படம் பர்ஃபார்மன்ஸ் மூலயமா. அந்த ஒரு டைட்டில் எடுத்து தான் அவருடைய பையன் வந்து அதர்வா இதயமுரளி படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதையை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸ் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் சொல்கிறேன். படமா ப்ரோ, சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா கிளவர் ஸ்டோரி, இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளே, சைலண்ட் மோட் ஆக்டிவேட்டட் மூவி. படத்துடைய கதை என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஆட்டோகிராஃப் படம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோகிராஃப் பாணியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு 96 பாணியில் கொஞ்சம் வந்து சேர்த்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எலமெண்ட்ஸும் காமெடி போர்ஷன்ஸும் வந்து யூடியூப் சேனல்ஸில் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பரிதாபங்கள் சேனல்ஸில் சுதாகர், அப்புறம் வந்து திவாகர் அவங்கெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ படத்துடைய கதை என்னென்னா, ஸ்கூல் லைஃப்பில் உள்ள சின்ன வயசில் எல்லாருக்கும் டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் வரும் இல்லையா, அந்த மாதிரி கதைன்றது ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அந்த அந்த க்ரஷ் அப்படின்றது வந்து பாஸ் அவுட் அப்படின்றது ஒன்று ஆகும். அதுக்கு அடுத்து மூவ் ஆன் ஆகிறது என்னென்னா வந்து ஸ்கூல் லைஃப்பில் சைல்டுஹுட் லவ் அப்படின்றது, அதுலேயும் வந்து ஒரு ஒன் சைடு லவ் அப்படின்றது ஒன்று வரும். ஒன் சைடு லவ்வில் கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாதிரி அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி தான் வரும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்கூல் லைஃப்லேயே காலேஜ் லைஃப் அப்படின்றது ஒன்று போகும். அதுக்கு அடுத்து காலேஜ் லைஃப்பில் போகும்போது அந்த லவ் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா இல்லையா அப்படின்றது, அந்த லவ்வையும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு இன்டர்வல் பிளாக்ல எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க. அது வரைக்கும் படம் வந்து ஆஹா போகோ சூப்பர் அப்படின்றது வரைக்கும் வந்து போகுது. அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அமைதியாக, நிம்மதியாக, நிதானமாக, சைலண்டாக, பீஸ்ஃபுல்லாக, மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஒரு படம் பார்க்கணுன்னா டெஃபினெட்லி சூஸ் திஸ் ஒன் திஸ் வீக். வெரி குட் மூவி. நான் பாசிட்டிவ்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுதாகர் அவருடைய என்ட்ரியும் அவருடைய காமெடியும் அவருடைய பாடி லாங்குவேஜும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சுதாகருக்காகவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். அப்புறம் அவருடைய சேனல்ஸ்லேயே வந்து இன்னொருத்தர் டிராவிட் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ரசிக்கும்படி அப்படின்றது இருக்குது. காமெடி போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. தமன் அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். தமனும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் ஏதாவது படத்தில் நடிச்சிருக்காரா அப்படின்றது வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து நடிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டராகவும் ஒரு சைட் ரோல் இல்லை செகண்ட் ஹீரோ மாதிரி கூட நடிக்கலாம். நல்லா கேஷுவலாக வந்து நடிச்சிருக்காரு. நடிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அவர் மேலே குறை சொல்ல முடியாது, நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த படத்தில் வந்து லவ் போர்ஷன்ஸ் அவர் சைட்லேயும் வந்து கதை அப்படின்றது ஒன்று போகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அவருடைய பாசிட்டிவ்ஸ். டைட்டில் வச்சிருக்காங்க. இதயம், முரளியோட இதயம் படம் வந்து அது ஒருதலை காதலுக்கு உண்டான காவியம். இது சினிமா. அப்புறம் செகண்ட் ஹாஃப்னு வரும்போது நான் ஏன் இதை ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நானே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். என்ன சில பேர் வந்து திட்டலாம், இல்லை வந்து கமெண்ட் செக்ஷனில் கரெக்ஷன் கொட்டலாம். செகண்ட் ஹாஃபில் தான் இவங்க வந்து ரொம்ப வந்து சொதப்பிருக்காங்க அப்படின்றது. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு எலிட் லவ் ஸ்டோரியாக வந்து காமிச்சிருக்காங்க. எலிட் அப்படின்னா எந்த அளவுக்கு எலிட் அப்படின்றது ஒரே ஒரு சீன் மட்டும் லைட்டாக வந்து ரிவீல் பண்ணுறேன். என்னன்னா, பானிபூரி சாப்பிட்றதுக்காக மதுரையிலேருந்து திருச்சிக்கு போவாங்க. அதாவது மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகலாம், தப்பு இல்லை. அதுலேயும் வந்து காரில் போகணும்னு நினைப்பாங்க. அதுவே எந்த அளவுக்கு எலிட்டு. அந்த கார்லேயே வந்து தார் காரில் வந்து போவாங்க. பெட்ரோல் செலவு என்ன, 30 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்றதுக்கு 30,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகணுமா? அந்த அளவுக்கு வந்து எலிட் அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. இன்னொரு எலிட் அப்படின்னா, எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சர்க்கிள் மாதிரி தான் வந்து படத்தில் மூவ் ஆன் ஆகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சுன்னு காட்டும்போது, நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து நாசாவில் வேலை பார்க்குறேன். நாசாவில் அப்படின்னா வந்து எங்கள் ஏர்ஃபோர்ஸில் வந்து நான் நாசாவில் வந்து ஸ்பேஸில் வந்து நான் வேலை பார்க்குறேன், அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன் ரொம்ப எலிட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த ரோலில் யாரை காமிச்சிருப்பாங்கன்னா, பிளாஸ்ட் பிரீத்தி அவங்க தான். அந்த ரோலில் வந்து அவங்கள காமிச்சிருப்பாங்க. அவங்கள எப்போதும் போல் ஒரு அழகுக்காக இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பாட்டில் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டை வந்து ரசிக்கும்படி அப்படின்றது இருக்குது. பட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யாரெல்லாம் காட்டினாங்களோ, செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கான ரோல்ஸ் வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்றது போகுது. அந்த இடத்துல தான் சொதப்பல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு சொதப்பல் அப்படின்னா, கயாடு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் போர்ஷனில் அவங்கள வச்சு தான் வந்து முடிப்பாங்க. அதர்வா சைட்லேருந்து கையாடு கிட்ட ஒன் சைடு லவ் வந்து சொல்ல முடியாமல் திக்கி திணறி ஒரு தயக்கம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி சொல்ல முடியாமல் வந்து இன்டர்வல் பிளாக் விட்டுருவாங்க. அப்போது ஒன்று வந்து பிரீத்திக்காக, அதாவது பிரீத்தி தான் வந்து ஸ்கூல் லைஃப் லவ் போர்ஷன். ஒன்று பிரீத்திக்காக அதர்வா வந்து ஒன் சைடு லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும்.
இல்லைனா வந்து கையாடுக்காக ஒன் சைட் லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து உடனே செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அழகான ஒரு பொண்ணு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கங்கெல்லாம் வந்து புதுசாக ஒரு காதல் மலருது அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. அந்த யாரெல்லாம் அழகான பொண்ணுலாம் காதல் மலருது அப்படின்னா அது ஒரு ஃபன்னான ஒரு எலமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஃபன்னான ஒரு மூவியாக எடுத்துட்டு போயிட்டு நிப்பாட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் ஹீரோ சைடில் வந்து எமோஷனல்ஸே காட்டுற மாதிரி இருக்கு. ஃபஹத் ஃபாசில் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. ஏன்னா மெயின் ரோலே பார்க்க போனால் அவர் தான். அதாவது என்னன்னா கதை முடிச்சு வைக்கிறவரே அவர் தான் பார்த்துக்கீங்க. சொல்ல பகத் ஃபாசில், பிரீத்தி முகுந்தன், காயாடு லோகர், பரிதாபங்கள் சுதாகர் அண்ட் அதர்வா, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த படத்தில் இத்தனை நடிகர்கள் இருக்காங்கன்னு நம்மளால் எண்ண முடியாது. அப்படியே கச நிறைய நடிகர்கள் போட்டுச்சு. ஸோ அதனால் ஒரு பெஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஒரு பர்டிகுலர் டீம், அந்த டீம் அப்படியே கண்டினியூஸ். ஒரு இன்னொரு சீன் ஒன்று வருது. அதுவும் கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டு தனக்கு யாரை பிடிக்குமோ, தனக்கு வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு யார் கூட வாழணும்னு இருக்குமோ அவங்க கூட தான் நான் வாழணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் நிப்பாட்டிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் தமன் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று நடக்கும். அவரும் அதுக்கு முன்னாடி எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களே வந்து பிரிஞ்சுப்பாங்க. மறுபடியும் தமனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் அப்படின்றது ஒன்று நடக்கும். இது வந்து எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல. ஏதோ என்ன சொல்றது, இங்க வந்து நிறைய இல்லீகலான விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய மைனஸ். அப்புறம் ஆக்சுவலாக இந்த காலகட்டத்துக்கு இது வந்து, அதாவது ஒரு ரீசன் சொல்றாங்க, சொல்லாத காதல் நிறைய இருக்கு, பட் அந்த காதலுக்கு காரணம் சொல்ல முடியாதுன்றாங்க. அதை இந்த காலத்து பசங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. லேட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி அமைதியான படத்தை விரும்புகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த ஆக்ஷனு, சுறுசுறுப்பு, உருவப்பாக ஒரு 2 மணி நேரம் என்னோட என்டர்டைன்மெண்ட்டாக நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னா திஸ் இஸ் நாட் ஒர்க் ஃபார் யூ. வந்து பொண்ணுங்களோட லவ் வந்து இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம பசங்களோட லவ் மட்டுமே ரொம்ப சீரியஸாக இந்த படத்தில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொண்ணுங்களோட லவ், அதாவது பொண்ணுங்க தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பொண்ணுங்க லவ் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பசங்க சைடில் இருக்கிற லவ் வந்து எமோஷ்னலாக எடுத்து சொல்லிட்டாலே போதும், பசங்களை வந்து பொண்ணுங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமன் அவர்களுக்கு இன்னொரு கல்யாணம் அப்படின்றது ஒன்று நடக்கும். அந்த கல்யாணத்தில் பொண்ணு சைடில் இருக்கிற லவ் ஃபீலிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து சொல்லும்போது தமன் வந்து என்ன சொல்லுவார்னா, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், சொந்தக்காரங்களாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே அந்த தமனோட லவ்வர் வந்து ஏற்றுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த கிளைமேக்ஸில் யார் வருவாங்கன்னா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. யாருன்னா மோனிகா வருவாங்க. யாருன்னா மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தாங்க இல்லையா, அவங்க வந்து வருவாங்க. அவங்க வரும்போது மாளவிகா மோகன், சாரி பேரை வந்து மாற்றி சொல்லிட்டேன், மாளவிகா மோகன் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அரசியல்வாதியோட பொண்ணு. நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து எலிட் மூவி அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமா அப்படின்றது இந்த கதையை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நீங்கள் அந்த கல்யாண சீன்ஸை பார்க்கும்போது தெரியும், ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. கேமியோ எனக்கு தெரிஞ்சு கேமியோ அந்த அளவுக்குலாம் பெருசாக யாரும் இல்லை. இதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே கேமியோ மாதிரி தான் இருக்குது. அத்தனை கேரக்டர் வருது. அதான் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இது வந்து முரளி வந்து ஏஐயில் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் வர ஒவ்வொரு கேரக்டருமே வந்து கேமியோ மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அத்தனை நடிகர்கள் இவனா அவனா யோசிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய நடிகர்கள் உள்ள போட்டு. இது வந்து பாய்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படத்தில் பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் இருந்தாலும் எமோஷனல் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் படத்தில் நிறைய இடத்துல இருக்குது. பட் நிறைய இடத்துல காண்டாகுது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது வந்து காயாடூர் லோகர் கிட்ட அவர் இந்த ட்ரெயினில் லவ் சொல்லக்கூடிய சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த இடத்துல கதை முடிஞ்சிருக்க வேண்டியது. வி எக்ஸ்டெண்ட் த ஸ்டோரி அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயத்த. நெகட்டிவ்னா இந்த படத்தினோட லென்த்து, படம் ரொம்ப சைலண்டாக லாகாக ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து இப்போதைய பசங்களுக்கு பிடிக்காது. பட் நட்டி தான் இந்த படத்தினுடைய மெயின் ரோல். பார்க்க போனால் நட்டியும் கதாநாயகனும் ஈவன் ஜாயிண்ட் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. நல்லா, அதாவது என்ன சொல்ல, நான் இப்போவும் சொல்கிறது தான், சைலண்ட் மோட் ஆக்டிவேட்டட் மூவி. நீங்கள் வந்து சைலண்டாக நிதானமாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி நல்ல காதலை விட கள்ளக்காதல் தான் நிறைய பலிகளை வாங்கிட்டு இருக்கு. அத்தகைய பரிதாபத்துக்குரிய காலத்தில் வாழக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒன் சைட் லவ் டிஃபெண்ட் பண்ண ஒரு ஸ்டோரி எப்படி வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான். 10க்குலாம் நான் எப்பவுமே இல்லை, 3.5. ஸோ அப்படி வந்து பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறவங்க உடனே வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி நிப்பாட்டி
ஹீரோ வந்து யார் மேலே ஆசைப்படுறாரோ, யார் கூட வாழணும்னு நினைக்கிறாரோ அவங்க கூட தான் வந்து வாழணும் இருக்கணுன்ற மாதிரி வந்து கதையை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நியாயமா, ஹீரோவுக்கு ஒரு நியாயமா, பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா, பசங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து இதுதான் ஆணித்தனம், இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இந்த இந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஸ்டாண்டில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அதர்வா ரோலில் வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு கணீர்னு ஒரு போல்டான ஒரு ரோலாக வந்து காட்டலை. அவர் நேரக்கு ஏற்ற மாதிரி வந்து பொண்ணுங்களை மாற்றிக்கிட்டே இருப்பார், பொண்ணுங்களை இஷ்டத்துக்கு வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு வந்து கையாடு வராங்க, திடீர்னு கையாடு போகிறாங்க, திடீர்னு பிரீத்தி வராங்க, திடீர்னு பிரீத்தியை போகிறாங்க, திடீர்னு வந்து அதர்வா வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, திடீர்னு இன்னொரு பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணை அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டே இருக்காரு. படத்தோடைய ப்ளஸஸ் வந்து தமன் அவருடைய மியூசிக், அப்புறம் கேமராமேன் அவருடைய வந்து சினிமாகிராஃபி அது வந்து நல்லா வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. படம் எலிட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் காமிச்சதுனால ஃபாரின் சீக்வன்ஸ்லாம் நிறையா வந்து எடுத்திருக்காங்க. படத்தோடைய மிகப்பெரிய மைனஸ் வந்து செகண்ட் ஆஃப் தான். சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படம் ஓடிடிக்கு வந்தாலும் ட்ரோல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, நிறையா மீம்ஸ் கண்டென்ட்டுக்கு போயிட்டு ட்ரோல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, நிறையா லாஜிக் ஓட்டை அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆஸ் யூஸ்வல் படம்னாலே லாஜிக் ஓட்டை அப்படின்றது ஒன்று இருக்கும். பட் படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த லாஜிக் ஓட்டையெல்லாம் பார்த்து பிரித்து மேய தான் செய்வாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாரோ அவங்க தான் வந்து இந்த படத்தோடைய டேரக்டரும் கூட. ஆகாஷ் அவர்கள் வந்து இன்னும் இந்த ஸ்கிரிப்டுக்காகவும் இந்த கதைக்காகவும் இன்னும் வந்து ஒர்க் பண்ணி ரைட்டிங் ஒர்க்கில் வந்து இன்னுமே அதர்வா ரோலை போல்டாகவும், ஹீரோயின் ரோலை வந்து இன்னுமே போல்டாகவும் கொடுத்துருக்கலாம். அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, கோட்டை விட்டாங்களோ அப்படின்றது மாதிரி தான் தோணுது. நிறையா சீக்வன்ஸ் வந்து உதாரணத்துக்கு 3 படத்தில் தனுஷ் கூட எப்படி சிவகார்த்தியன் அவர்கள் ஒரு டியூஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குமோ அந்த சீக்வன்ஸ் அப்படியே வந்து இந்த படத்துலலாம் அப்படியே காப்பி அடிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ சுயமாக ஒன்று யோசிச்சிருக்கலாம். மொத்தத்தில் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, பழைய இதய முரளின்ற டைட்டிலை எடுத்து இந்த படத்துக்கு வைக்காமல் வேறு ஏதாவது ஒரு இதயம் அதர்வான் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா இதய முரளி படத்தை வந்து கேவலப்படுத்தாதீங்க. அது ஒரு காவியமான ஒரு படம். நிறையா பேருக்கு லவ் வந்து சக்ஸஸாக போயிருக்கலாம், சக்ஸஸ் ஆகாமல் இருந்துக்கலாம். பட் அந்த ஒரு காவிய படத்தை வந்து கேவலப்படுத்தாதீங்க. பழைய படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க. ட்ரோல் மெட்டீரியல் ஆக்காதீங்க. நல்ல படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்டுக்காக உழைங்க. ஸ்கிரிப்ட் விஷயத்தில் வந்து பேப்பர் விஷயத்துலையும் ஸ்கிரிப்டை வந்து நல்லபடியாக எழுதுங்க, நல்லபடியாக கொடுங்க. மக்கள் நல்லபடியாக படத்தை வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூ வந்து 10க்கு நான் ஒரு 6 அப்படின்றத தருவேன். நிறையா மைனஸ் அப்படின்றது, நிறையா சொதப்பல், நிறையா லாஜிக் ஓட்டை அப்படின்றது இருக்குது. அதனால தான் நான் 6 பாயிண்ட் அப்படின்றத தரேன். தேங்க்யூ. ஆமாம், இன்டர்வல் சீக்வன்ஸில் இதய முரளி படத்துலேருந்து ஒரு பாட்டு அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த பாட்டு வந்ததுனால இது ஒரு ஜென்யூன் லவ், ஒரு மெச்சூரான லவ்வை நோக்கி போகுதோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் ஜென்சி கிட்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு கிரிஞ்சுக்கே ஒரு கிரிஞ்சு ஸ்கொயர் அப்படின்றத கூட வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன் ஜென்சி கிட்ஸே வந்து ட்ரோல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.